தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/9/2014 வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் பகல் 12:47 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டிகளை பார்த்தால் ஆவணி மூல திருவிழா, இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த நாள் என்று போட்டிருக்கும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாள். அது மட்டுமல்ல, உழைக்காமல் இருந்தால் அப்படி இருப்பவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதையும் அறிவுறுத்துகின்ற ஒரு நாள். மதுரையிலே வைகை ஆறு பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அணை கட்ட வேண்டும் என்று அரசன் ஆணையிட்டான். வீட்டுக்கு ஒருவர் வந்தே தீர வேண்டும் என்று சொல்லியிருந்தான். ஒரு குடும்பத்திற்கு மட்டும் ஆள் இல்லை. அங்கே கூலி ஆளாக இறைவன் சென்று பணிபுரிந்தான். அப்படி பணிபுரிகின்ற பொழுது புட்டு சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டான். வேலை பார்க்கவில்லை என்று நினைத்த பொழுது அரசன் வந்து அந்த சிவபெருமானாக வந்து வேடம் போட்டிருப்பவரிடம் பக்கத்திலே வந்து ஏன் நீ உழைக்கவில்லை என்று கேட்டார். அவர் கரையை அடைக்காமல் இருந்த காரணத்தினாலே அவர் சவுக்கால் அடித்தார். அப்படி அரசன் அடித்த இடம்தான் அரசரடி என்று இன்றும் வழங்குகின்றது. ஆவணி மூல திருவிழா நடந்த இடம் என்பதனாலே ஆவணி மூலத்தெரு அங்கு இருக்கின்றது. அதேபோல தேர் வடம்போன இடம் என்பதனாலே வடம்போக்கி தெரு என்று பெயர். இப்படியெல்லாம் காரண பெயராகவே மதுரை விளங்குகின்றது. அப்படிப்பட்ட அந்த மதுரையிலே இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற லீலை இன்றைக்கு நடைபெறுகின்றது. அதை காண்பதற்கு நிறைய பக்தர்கள் செல்வார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிலே சென்று அந்த புட்டு திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள். பொதுவாகவே மூலம் என்றால் முகம் சுளிக்கின்றார்கள். மூலம் என்றால் ஒரு பெண்ணுக்கு குறிப்பாக ருதுவானது மூலம் என்று சொன்னால் திருமண காலத்திலே மூலத்திலே ருதுவாகி இருக்கிறதா என்று சொல்லி மாப்பிள்ளை வீட்டார் சொல்வார்கள். மூலம் என்றாலே பயப்படுவார்கள். அப்படி மூலம் என்றால் முகம் சுளிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, மூலத்திலே பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, அவருடைய திருமணத்தடை விலக வேண்டுமானால் இது போன்ற ஆவணி மூல திருநாளிலே கலந்து கொண்டு சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் வழிபாடு செய்ய வேண்டும். சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டியிலே இருக்கக்கூடிய சிறுமதுரை என்று அழைக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கின்ற சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கும் அம்பிகைக்கும் இன்றைக்கு மிக அற்புதமாக ஒரு விழா நடக்கும். அந்த புட்டு திருவிழா நடக்கின்ற பொழுது இறைவனுடைய தலையிலே வெள்ளி கூடையிலே புட்டு வைத்திருப்பார்கள். தோளிலே வெள்ளியிலே மண்வெட்டி வைத்திருப்பார்கள். பிரகாரம் சுற்றி வந்த பின்னாலே அந்த புட்டு எடுத்து அனைத்து புட்டிலும் சேர்த்து கலந்து பக்தர்களுக்கெல்லாம் அளிப்பார்கள். அப்படிப்பட்ட திருநாளிலே நாம் கலந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும். எனவே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாள் என்பது மட்டுமல்ல, இறைவனை பூஜிப்பதற்கு மிக அற்புதமான ஏற்ற நாள். இன்றைக்கு நாம் சிவாய நம என்று எத்தனை முறை சொல்கிறோமோ அத்தனை முறை நமக்கு பலன் கிடைக்கும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்ற வார்த்தையை, என்ற வசனத்தை, என்ற வைர வரிகளை இன்றைக்குத்தான் வாழ்க்கையில் மெய்ப்பிக்கும் பொருட்டு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி சிவனை வணங்குங்கள், சிறப்புகளை காணுங்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருகின்ற நாள். விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8லே இருக்கிறார். எனவே வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா என்று நினைப்பீர்கள். சுப விரயங்கள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எனவே வெள்ளம் போல் பேசியவர்கள் கூட விலகிச் செல்கின்ற நாள். இன்றைக்கு வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு ஆவணி மூலம் என்பதால் ஆலயத்திற்கு செல்லுங்கள். சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். கவலைகள் தீர வேண்டுமானால் கடவுள் வழிபாட்டைத்தான் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அஷ்டமத்திலே சந்திரன் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்தால் வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்கின்ற நாள். இன்றைக்கு பழகிய சிலர் கூட உங்களை விட்டு விலகலாம். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாராட்டும் புகழும் கூடும். இனிய சந்தர்ப்பங்கள் இன்று வரும். அவற்றை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடவுள் வழிபாட்டால் கலக்கங்களை போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு காசு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். தனஸ்தானத்திலே சூரியன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார். அரசியல் வெளியில் ஆதாயங்கள் கிடைக்கும்.
அரசு வழியிலும் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடிவடையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். வெளிநாட்டு அனுகூலம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் இன்றைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்வழி பிரச்சனைகள் தீரும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அழுகைகள் அகன்று சலுகைகள் பெறுகின்ற நாள். இதுவரை இருந்த கவலைகள் இன்று மாறப்போகின்றது. அலுவலகப் பணிகள் துரிதமாக நடக்கும். மேலதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். ஊர் மாற்றம், வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழியில் சந்தித்தவர்களால் வாய்ப்புகள் வந்து சேருகின்ற நாள். வருமானம் அதிகமாகவே இருக்கும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் பலம் பெற்றிருக்கின்றார். எனவே குடும்ப தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இல்லம் தேடி வரவழைத்துக் கொள்ள இயலும். மருத்துவ செலவுகள் குறையும். உடல்நலம் சீராகும். விருச்சிக ராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, புகழ்மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அன்றாட பணிகள் நன்றாக முடியும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மாலை நேரத்தில் விஐபிக்களின் சந்திப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிக்கப் போகின்றீர்கள். தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியிலே சந்திரன் அசதியை போக்கி வசதியை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாள். அதிகாலையிலேயே நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். வங்கி சேமிப்பு உயரும் நாளாக இந்த நாளை கருதலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரன்கள் வாயில் தேடி வந்து சேருகின்ற நாள். வங்கி சேமிப்பு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே உயரும். வியாழனுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகின்ற பொழுது உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். என்ன இருந்தாலும் 8லே சூரியன். வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரம் கொடுத்து உதவ உறவினர்கள் காத்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. கடன் சுமை குறையும். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலம் உண்டு. வீடு வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு பூமியால் லாபம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உடல்நலம் ஓரளவு குணமாகும் என்றாலும் கூட 8லே சனி உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே ஏதேனும் தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கலாம். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஜென்மராசியிலே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அன்றாட பணிகள் நன்றாக முடிய ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு ஆவணி மூலம் என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செய்யும் காரியங்கள் சிறப்பாக வெற்றி பெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.